சுவிசேஷ வெளிச்சம் அப்படியாக பாய்ச்சப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற உணர்வு தான் அந்த சுவிசேஷத்தை, இயேசுவை ஏற்றுக்கொள்ள வைக்கிறது. நம்முடைய ரட்சிப்பிலும் பரிசுத்த ஆவியானுடைய பங்கு இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைபடவில்லை என்றால், நமக்கு பாவத்தை குறித்து உணர்த்தவில்லை என்றால், இயேசுவை குறித்து உணர்த்தவில்லை என்றால், நீதியை குறித்து உணர்த்தவில்லை என்றால், கடைசி காலத்தில் வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்து நாம் உணர்வில்லாமல் இருந்திருப்போமானால், நிச்சயம் சொல்லுகிறேன், நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட்டிருக்க வாய்ப்பே கிடையாது. அப்போ ரட்சிப்பில் கூட பரிசுத்த ஆவியானுடைய பங்கு இருப்பதை நீங்களும் நானும் இந்த கடைசி காலத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர்கள் பிரசங்கம் பண்ணும்போது, இந்த ரட்சிப்புக்கு ஏற்ற வசனங்களை சொல்லும் போது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் வந்து நிற்க காரணம் பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதல், பரிசுத்த ஆவியானுடைய தூண்டுதல்.